Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. கடவுளின் வார்த்தை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைய, நம்ம சிந்தனைய மொத்தமா மாற்றக்கூடிய ஒரு சக்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகம் ரொம்பவே ஆழமான உண்மைகளை நமக்குள்ள கொண்டு வரப்போகுது. நிச்சயமா. இப்போ இந்த அருமையான தேடலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம இதயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு ஆழமான ஜபத்தோடு இதை நம்ம தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே, உம்முடைய திருச்சட்டம் நிறைவானது, அது எங்கள் கண்களுக்கு ஒளியாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வாசகங்கள் எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியவும் அதன்படி வாழும் கிருபையை தரவும் வேண்டுகிறோம். எங்களின் குறைகளை மன்னித்து நோய்களிலிருந்து விடுவித்து உமது இரக்கத்தையும் அருளையும் எங்கள் அனைவர் மீதும் பொழிந்தருளும். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் அவர்தம் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் மனமுருகி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து அவர்கள் உமது அன்பை ஆழமாக உணர்ந்து பயன்பெற அருள் புரியும். இதை செவிமடுக்கும் நேயர்கள் அனைவரின் மீதும் உமது பாவ மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, எல்லையற்ற இரக்கம் மற்றும் இறை அருள் நிறைவாக இறங்கி வரட்டும். அவர்களின் அன்றாட போராட்டங்களில் உமது வெளிச்சம் அவர்களை வழிநடத்தட்டும். அவர்கள் எதிர்கொள்ளும் தற்கால சவால்களில் உமது வாசகம் அவர்களுக்கு வழிகாட்டட்டும். வறுமையில் வாடுவோர், நோயுற்றோர் மற்றும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டோர் அனைவரும் உமது அன்பினால் உயர்த்தப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். எங்கள் அயலவர்களும் சமூகங்களும் தூய்மையிலும் நீதியிலும் வாழ அருள் தாரும். தலைவர்களும் விசுவாசிகளும் நேர்மையையும் இரக்கத்தையும் தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த கிருபை செய்யும். எங்களுடைய இந்த ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மூலம் மற்றவர்கள் சிறியோரில் கிறிஸ்துவை காணவும் அயலார் மீதான அன்பின் மூலம் தூய்மையை வாழவும் எங்களுக்கு உதவுங்கள். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே ஒரு ஆழமான, நம்ம அன்றாட வாழ்க்கையை அப்படியே தொடுற ஒரு விஷயம். அதாவது, நம்ம சாதாரண வாழ்க்கையில புனிதம்னா என்ன, அப்புறம் அந்த எதிர்பாராத இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான தேடல். ஆமா. இன்னைக்கு நாம லேவியர் புத்தகம், திருப்பாடல்கள் மற்றும் மத்தேயு நற்செய்தி ஆகிய வாசகங்களை ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதனால இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களே, உங்க கவனத்தை முழுமையா இங்க கொண்டு வாங்க. ஏன்னா இதே ஏற்ற காலம், இன்றே மீட்பு நாள் அப்படிங்கிற அந்த வலிமையான வார்த்தைகளோட இன்னைக்கு நம்ம உரையாடல தொடங்கலாம். முதல் வாசகமா லேவியர் நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2 மற்றும் 11 முதல் 18 வரைக்குள்ள பகுதிகளைத்தான் ஆழமா பார்க்க போறோம். தவக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை கூறிய இந்த வாசகம் உனக்கு அடுத்திருப்பவருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு அப்படிங்கிற மைய கருத்தை தாங்கி நிக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதாவது, ஒரு பெரிய பரபரப்பான நகரம். அங்கே ஒரு தொழிலதிபர் இருந்தாரு. அவரு தன்னுடைய தொழிற்சாலையில வேலை செய்யற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் மாசம் பொருந்தா முதல் தேதியிலேயே அவங்களுடைய உழைப்புக்கான நியாயமான ஊதியத்தை எந்த ஒரு பிடித்தமும் இல்லாம கரெக்டா வழங்கிடுவாரு. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. ஒரு நாள் அவரு தன் அலுவலகத்துக்கு ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு பார்வை குறைபாடு உள்ள நபர் சாலையை கடக்க ரொம்பவே சிரமப்பட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த பரபரப்பான நேரத்திலயும் அந்த தொழிலதிபர் தன் காரை ஓரமா நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் அந்த பார்வையற்ற நபரின் கைகளை பிடிச்சு பத்திரமா சாலையை கடக்க உதவி செய்தாரு. இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு ஒரு சாதாரண நிகழ்வா உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம ஆலயத்துல முழங்காலிட்டு செய்யற ஜபத்துக்கும் திங்கட்கிழமை காலையில சக மனிதர்களுக்கு, குறிப்பா விளிம்பு நிலை மக்கள் கிட்ட நாம நடந்துக்கிற முறைக்கும் இடையே எந்த ஒரு முரண்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத இது மிக தெளிவா நமக்கு உணர்த்துது. நீங்க சொன்ன அந்த ஸ்டோரி இன்றைய சிந்தனைக்கு மிக சரியான ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத நாம பல நேரங்கள்ல வெறும் சடங்குகளாகவும் ஆலயத்துக்குள் நடக்கிற காரியங்களாக மட்டுமே சுருக்கிடுறோம். ஆனா அன்றாக வாழ்வில, வியாபாரத்துல, மற்றவர்களோடு பழகுற விதத்துல நாம வெளிப்படுத்துற நேர்மையில தான் உண்மையான ஆன்மீகம் அடங்கி இருக்கு. இதைத்தான் திருவிவிலியத்துல லேவியர் நூல் மிக ஆழமா பேசுது. சரியா சொன்னீங்க.
இந்த வாசகத்தோட முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுள் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்கள் சபையோர் அனைவரிடமும் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் அப்படின்னு கட்டளையிடுறாரு. நாம சாதாரணமா தூய்மை அப்படின்னு சொன்னா பாவம் இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா உலக ஆசைகளை விட்டு விலகி நிற்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா கடவுளோட இந்த அழைப்பு அதையும் தாண்டிய ஒரு சமூக பொறுப்பை உள்ளடக்கியது போல தோணுது. எனக்கு சரியா புரியல, இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இந்த வசனத்தோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்க நாம இதோட மூல மொழியான எபிரேய மொழிக்கு செல்லணும். எபிரேயத்துல தூயவர் அப்படிங்கிறதுக்கு கடோஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு தனித்து பிரிக்கப்பட்ட அல்லது மற்றவர்களை விட வித்தியாசமான அப்படின்னு அர்த்தம். ஓ, அப்போ தனித்து பிரிக்கப்பட்ட அப்படின்னா உலகத்தை விட்டு ஓடி போறது கிடையாதா? கிடையவே கிடையாது. இஸ்ரேல் மக்கள் தங்களை சுற்றியுள்ள மற்ற சமூகங்களைப் போல சுயநலமாகவோ ஒடுக்கப்பட்டவர்களை துன்புறுத்துபவர்களாகவோ இருக்கக்கூடாது. அவங்க நெறிமுறைகள்ல தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காடோஷ் என்பதன் அடிப்படை. அதாவது தூய்மை என்பது கோவிலுக்குள்ள மட்டும் இருக்கிறது இல்ல, அது நம்முடைய அன்றாக வாழ்வில நாம எப்படி வித்தியாசமா நேர்மையா வாழ்றோம் அப்படிங்கறத பொறுத்தது. இந்த காடோஷ் அப்படிங்கிற விளக்கம் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இது சமூகத்தை விட்டு விலகி தனிமைப்படுத்திக் கொள்வதல்ல, மாறாக இதே சமூகத்துல, இதே குடும்பத்துல, அதே வேலைத்தளத்துல இருந்து கொண்டே மற்றவர்கள் எப்படி நேர்மையின்றி அல்லது சுயநலமா வாழ்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து முற்றிலும் வித்தியாசமா நேர்மையின் அடையாளமா தனித்து நிற்பது. இப்போ இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல எல்லாமே லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வியாபாரத்துல நேர்மையா இருப்பதும் இந்த காடோஷ் அப்படிங்கிற தூய்மையின் வெளிப்பாடு தானே? 100% உண்மை. தூய்மை என்பது கோவிலுக்குள்ள நாம அணியும் ஆடைகள்லயோ நாம உச்சரிக்கும் வார்த்தைகள்லயே மட்டுமில்ல, உலக மக்கள் அனைவரும் குறுக்கு வழியில சென்றாலும் கடவுளின் பிள்ளைகளான நாம நேர்மையின் வழியில தனித்து நிற்க வேண்டும் அப்படின்னு தான் கடவுள் நம்மை அழைக்கிறாரு. இந்த தூய்மை எப்படி நடைமுறையில வெளிப்படணும் அப்படிங்கறதத்தான் அடுத்தடுத்த வசனங்கள் மிக துல்லியமா பட்டியலிடுது. பாத்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் வசனங்கள்ல களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை வஞ்சிக்காமலும் என் பெயரால் பொய் ஆணையிடாமலும் இருங்கள் அப்படின்னு கடவுள் கூறுறாரு. இது வெறும் பழைய காலத்து அறிவுரை மட்டும் அல்ல. ஆமா, இதை நம்ம இன்றைய தற்கால சூழலோடு பொருத்தி பார்க்கும்போது இது எவ்வளவு துல்லியமா நம்முடைய டிஜிட்டல் யுகத்தை பிரதிபலிக்குது அப்படிங்கறத உணர முடியுது. ஏன்னா இன்றைக்கு களவு செய்வதும் வஞ்சிப்பதும் நேரடியாக சென்று ஒருவருடைய பணப்பையை திருடுவது மட்டுமல்ல, வாட்ஸ்ஆப்பிலும் சமூக வலைதளங்களிலும் போலி செய்திகளை, அதாவது ஃபேக் நியூஸ் பரப்புறது, போலியான அடையாளங்களை உருவாக்கி ஆன்லைன் மூலமா மற்றவர்களை ஏமாற்றுவது, வியாபாரத்துல பொருட்களின் தரத்தை குறைத்து லாபம் சம்பாதிப்பது, இது எல்லாமே நவீன கால களவும் வஞ்சகமும் தான். கரெக்ட். ஒரு பொய்யான தகவலை பகிர்வதற்கு முன்பு இது அடுத்தவரை பாதிக்குமா அப்படின்னு நாம யோசிக்கிறதே இல்ல. அந்த பொறுப்பற்ற தன்மைதான் இங்க கடுமையா விமர்சிக்கப்படுது. மேலும் இதுல இன்னொரு முக்கியமான பகுதியும் இருக்கு. என் பெயரால் பொய் ஆணையிடாமலும் இருங்கள், இதனால் உங்கள் கடவுளின் பெயரை இழிவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. நாம அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சமூகத்துல நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட நாம சிறு லாபத்துக்காகவோ அல்லது சுயநலத்துக்காகவோ பொய் சொல்லும் போதோ அடுத்தவங்களை வஞ்சிக்கும் போதோ நம்முடைய தவறான செயல்கள் நம்மை படைத்த கடவுளின் பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்துது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆமா, மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் வணங்கும் கடவுள் இதைத்தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு நம் செயல்கள் அமையக்கூடாது. அது ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே எனக்கு தோணுது. நம்முடைய அன்றாட செயல்கள் ஒவ்வொன்றும் கடவுளின் நற்பெயரோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். இந்த நேர்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்து வரும் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள் சமூக நீதியை பற்றி மிக தீவிரமா பேசுது. அதுல அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவரிடம் உள்ளதை கொள்ளையிடவோ வேண்டாம், வேலையாள்களின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருக்கலாகாது அப்படின்னு வாசகம் கூறுது. இன்றைய பொருளாதார அமைப்புல உழைக்கும் மக்களின் ஊதியத்தை இழுத்தடிப்பது ஒரு சாதாரண வியாபார உத்தியாகவே மாறிடுச்சு இல்லையா?
அதுதான் ரொம்ப வேதனையான உண்மை. ஒருவருடைய உழைப்பை சுரண்டுவதும் அவர்களுக்கு சேர வேண்டிய சரியான சம்பளத்தை உரிய நேரத்துல கொடுக்காம தாமதப்படுத்துவதும் தற்காலத்துல ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. எத்தனையோ பெருநிறுவனங்கள்லயும் சரி, அமைப்பு சாரா தொழில்கள்லயும் சரி, உழைக்கும் மக்கள் தங்களுடைய முழு உழைப்பை கொடுத்தாலும் நாளைக்கு வா, அடுத்த வாரம் தர்றேன் அப்படின்னு அவங்களுடைய ஊதியத்தை நிறுத்தி வைப்பது கடவுளின் பார்வைக்கு மிகப்பெரிய அநீதி. ஒருவருடைய வியர்வை காய்வதற்குள் அவருக்குரிய கூலியை கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்பும் நீதி. கண்டிப்பா. இந்த பொருளாதார நீதியை தொடர்ந்து சமூகத்துல உள்ள பலவீனமானவர்களை நாம எப்படி நடத்துறோம் என்பது குறித்தும் அந்த 14ஆம் வசனம் பேசுது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோருக்கு தடையை ஏற்படுத்தாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. இத வாசிக்கும்போது இது வெறும் உடல் குறைபாடு உள்ளவர்களை பற்றிய நேரடி அறிவுரை மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான உருவகம் அப்படின்னு புரியுது. அதாவது காது கேளாதோர் மற்றும் பார்வையற்றோர் என்பது சமூகத்துல தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாத, எந்த பின்புலமும் இல்லாத எளிய மனிதர்களை குறிக்குது. நான் சொல்றது சரிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நபர் காது கிடலாதவரா இருந்தா நீங்க அவரை பற்றி பின்னால் என்ன பேசுறீங்க, அவரை எப்படி சபிக்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் உங்களை எதிர்த்து கேட்கவும் முடியாது. அதே போல பார்வையற்ற ஒருவருக்கு முன்னால் நீங்க ஒரு தடையை வைத்தால் அதை யார் வச்சது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அதாவது என்னை எதிர்த்து கேள்வி கேட்க இவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு நினைச்சு பலவீனமானவர்களை நாம ஒடுக்குவதும் அவர்களுக்கு தீங்கு செய்வதும் மிகப்பெரிய கோழைத்தனம். யாரும் பார்க்காத போது அல்லது பதிலடி கொடுக்க முடியாத ஒருவரிடம் நாம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நாம கடவுளுக்கு பயந்து நடக்கிறோமா என்பது தீர்மானிக்கப்படுது. அந்த அளவுகோல் நம்மை சுய பரிசோதனை செய்ய தூண்டுது. அதிகாரம் இல்லாதவர்கள் கிட்ட நாம காட்டும் அதிகாரம்தான் நம்முடைய உண்மையான ஆன்மீக தன்மைய காட்டுது. இதே கோணத்துல 15 மற்றும் 16ஆம் வசனங்களை பார்க்கும்போது அது இன்றைய கேன்சல் கல்ச்சர் மற்றும் இணைய வழி தாக்குதல்களுக்கு, அதாவது சைபர் புல்லியிங், மிகச் சரியான பதிலடிய கொடுக்குது. அதுல தீர்ப்பு வழங்குகையில் அநீதி இழைக்காதே, ஏழைகள் மற்றும் செல்வந்தர்கள் என பாரபட்சம் காட்டாமல் நியாயம் வழங்கு, உன் இனத்தாரிடம் புறங்கோரி திரியாதே அப்படின்னு கடவுள் மிக தெளிவா வழிகாட்டுறாரு. இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல இதுதான் அன்றாடம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருவரை பற்றி ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டால் அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராயாம ஒட்டுமொத்த சமூகமும் அவரை தாக்கி தீர்ப்பு வழங்குவது வாடிக்கையாகிச்சு. ஒருவருடைய பக்க நியாயத்தை கேட்காம அவர் சமூகத்துல செல்வாக்கு இல்லாதவர் என்பதற்காக அவரை புறக்கணிப்பதும் ஆதாரம் இல்லாம அவதூறு பரப்புவதும் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையையே, அவருடைய மனநலத்தையே அடியோடு அளிக்குது அப்படிங்கிறத நாம தினமும் செய்திகள்ல பாக்குறோம். ஒரு தலைப்பட்சமா தீர்ப்பு வழங்குவது அநீதி அப்படின்னு லேவியர் நூல் அன்றைக்கே எச்சரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உன் இனத்தாரிடம் புறங்கூறி திரியாதே அப்படிங்கிற கட்டளை நம்முடைய அன்றாட பேச்சை குறிவைக்குது. அவதூறு பரப்புவது என்பது சமூக வலைதளங்கள்ல மட்டும் நடக்கிறதில்ல, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் அலுவலகங்கள்லயும் சகஜமா நடக்குது. ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது ஒரு சின்ன நெருப்பு பொறி போலதான் ஆரம்பிக்கும். ஆனா அது ஒரு குடும்பத்தின் அமைதியையோ ஒரு அலுவலகத்தின் சுமூகமான சூழலையும் முற்றிலுமாக சிதைத்துவிடும் வல்லமை கொண்டது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் நற்பெயரை குலைப்பதாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளின் நேர்மைதான் ஒரு மனிதனின் அகத்தூய்மையை காட்டுது. இதையெல்லாம் தாண்டி இந்த முழு வாசகத்தின் மைய புள்ளி அல்லது உச்சக்கட்டமா அமைவது 17 மற்றும் 18ஆம் வசனங்கள்தான். இதுல உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் கருவு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு அந்த வசனங்கள் கூறுது. ஒட்டுமொத்த திருவிவிலியத்தின் சாராம்சமே இதுதான். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவும் இதையேதான் மிக முக்கியமான கட்டளையா முன்னிறுத்துறாரு. அந்த உள்ளத்தில் பகைக்காதே அப்படிங்கிற வார்த்தைகள் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. பல நேரங்கள்ல நாம வெளியில ஒருவரை பார்த்து புன்னகைக்கிறோம், நல்லா பேசுறோம். ஆனா உள்ளுக்குள் அவங்க செய்த ஏதோ ஒரு தவறை நினைச்சு கசப்பையும் வன்மத்தையும் வளர்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு வகையான பாசாங்குத்தனம். இதை தவிர்த்துட்டு ஒருவரிடம் தவறு இருந்தால் அதை நேரடியாகவும் அன்போடும் சுட்டிக்காட்டுவதே உண்மையான உறவாக இருக்க முடியும். உள்ளத்தில் கசப்ப வச்சுக்கிட்டு வெளிவேடம் போடுவதைத்தான் கடவுள் இங்கு கண்டிக்கிறாரு. அந்த அக முரண்பாடுதான் இன்றைய பல மனநல பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன், தீவிர மன அழுத்தம் போன்றவற்றுக்கு மருத்துவ காரணங்கள் இருந்தாலும்
பல நேரங்கள்ல நீண்ட காலமா மன்னிக்க முடியாத கசப்புணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உள்ளத்துல தேக்கி வைப்பதுதான் முக்கிய காரணமா அமையுது. நாம ஒருவரை மன்னிக்க மறுக்கும் போது நாம அவங்கள தண்டிப்பதாக நினைக்கிறோம். ஆனா உண்மையில நம்முடைய சொந்த மன அமைதியை நாமே அழிச்சுக்கிறோம். கோபமும் பகையும் நம்மை நாமே அடைத்து வைக்கும் சிறைச்சாலைகள். இது தவக்காலத்திற்கு மிகச் சரியான ஒரு சிந்தனை. தவக்காலம் அப்படின்னு உடனே நாம் உடனடியாக சாப்பாட்டை குறைப்பதையோ பிடித்தமான விஷயங்களை தவிர்ப்பதையோ தான் நோன்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம் உள்ளத்தில் இருக்கும் பகைமையை துறந்து விடுவது, மற்றவர்களை மன்னிப்பது, பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுவது, இதுதான் நாம் எடுக்கக்கூடிய மிகச் சிறந்த நோன்பு. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது நம்முடைய குறைகளை நாம் எப்படி பொறுத்து கொண்டு நம்மை நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களின் குறைகளையும் தாண்டி அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழமான அழைப்பை கொடுக்குது. மிக அருமையான புரிதல். இந்த முழு வாசகத்தையும் நாம தொகுத்து பார்த்தால் லேவியர் நூல் என்பது ஏதோ பின்பற்ற முடியாத பழைய சட்டங்களின் தொகுப்பல்ல. அது இன்றைய நமது தற்கால வாழ்வியலுக்கு தேவையான சமூக நீதி, டிஜிட்டல் நேர்மை, மனநலம் மற்றும் உண்மையான உறவு முறைகள் பற்றிய ஒரு முழுமையான வழிகாட்டி. நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த காடோஷ் என்ற தூய்மை என்பது நம் அன்றாட வாழ்வில நம்ம காட்டும் நேர்மையிலையும் பலவீனமானவர்கள் மீது நம்ம காட்டும் இரட்டத்திலும் தான் முழுமையடையுது. நம்முடைய அடுத்திருப்பவருக்கு காட்டும் நீதியில தான் கடவுளின் முகம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுது. உண்மையாவே இந்த உரையாடல் லேவியர் நூலின் மீதான என் பார்வையே மாற்றிடுச்சு. கடவுளின் தூய்மை என்பது எவ்வளவு நடைமுறையான ஒரு விஷயம் அப்படிங்கறத இன்று நாம ஆழமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இன்று நீங்கள் உங்களைச் சுற்றிலும் கொஞ்சம் உற்று பாருங்கள். உங்கள் வீட்டில், உங்கள் அலுவலகத்தில் அல்லது நீங்கள் பயணிக்கும் பாதையில் உங்களின் அன்பும் கவனமும் தேவைப்படும் அந்த பார்வையற்றவர் அல்லது காது கேளாதவர் யார்? அதாவது தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத பலவீனமான அந்த நபர் யார்? உங்கள் அன்பான ஒரு வார்த்தை, நீங்கள் காட்டும் அந்த சிறு இரக்கம் இன்று யாருடைய வாழ்க்கையில் கடவுளின் தூய்மையை கொண்டு வரப்போகிறது? கடவுளோட இந்த கட்டளைகள் எல்லாமே வெறும் சடங்குகள் கிடையாது, மனிதர்களை நேசிக்கிறத மையமா வச்சுதான் இருக்கு. இத அப்படியே நம்ம பதிலுரை பாடலோட இணைத்து பார்ப்போம். திருப்பாடல்கள் 19 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இத விளக்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். உளவியல் நிபுணர்கள் இருட்ட குறித்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. முழுமையான ஒரு கும்மிருட்டான இடத்துல ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டா அவனுக்கு என்ன ஆகும்னு பார்த்தாங்க. பயம் வரும். வேற என்ன நடக்கும்? வெறும் பயம் மட்டும் வராது. கொஞ்ச நேரத்துல அவனோட மூளை வேலை செய்யறத நிறுத்தி அவனுக்கு பிரமைகள் வர ஆரம்பிச்சிடும். தான் யார், எந்த திசையில இருக்கும் அப்படிங்கிற தண்ணில மறக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் இருக்குமா? ஆமா. இப்போ இப்படி ஒரு ஆபத்தான காரிருள் சூழ்ந்த காட்டுல வழிதவறி போன ஒரு பயணி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சோர்வடைஞ்சு தன்னோட சுய நினைவையே இழக்க போற நிலைமையில இருக்காரு. சரி. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு வரைபடமும் ரொம்ப பிரகாசமா எரியலும் ஒரு விளக்கும் கிடைக்குது. வாவ், ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் அவருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த விளக்கு வந்த உடனே அவருக்கு வெறும் வெளிச்சம் மட்டும் கிடைக்கல. அந்த வெளிச்சம் அவரோட மூளைக்கு ஒரு தெளிவை கொடுக்குது, அவரோட சிந்தனையை மீட்டெடுக்குது. அந்த இருட்டால ஏற்பட்ட உளவியல் ரீதியான சிதைவை அந்த ஒரு சின்ன விளக்கு சரி செஞ்சிடுது. இந்த ஸ்டோரி ரொம்ப நுட்பமான ஒரு உண்மையை உணர்த்துது. அந்த விளக்கு வெறும் திசையா காட்டுற கருவி மட்டும் இல்ல, அது மனிதனோட ஒட்டுமொத்த மனநிலையையும் சமன்படுத்துற ஒரு ஆங்கர் மாதிரி செயல்படுது. உண்மைதான். இது அப்படியே நம்ம ஆன்மீக வாழ்வோட ஒப்பிட்டு பார்த்தா, கடவுளோட வார்த்தை அப்படிங்கிறது நம்ம இருண்ட வாழ்க்கையில வெறும் வழிகாட்டி மட்டும் கிடையாது. அது நம்ம மனசையும் ஆன்மாவையும் சிதையாம பாதுகாக்கிற ஒரு பெரிய சக்தி. அதேதான். இந்த ஆழமான புரிதலோடு இன்னைக்கு நம்ம வாசகத்துக்குள்ள நம்ம போகலாம். நீங்க இன்றைய வாசகத்தின் பின்னணியை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இன்னைக்கு நாம தியானிக்க போற வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் 19, வசனங்கள் 7, 8, 9 மற்றும் 14. இதற்கான பல்லவியா யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, வசனம் 63b கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பல்லவி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை தருகின்றன. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை தருகின்றன. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் எழுத்துக்களோ அல்லது தகவல்களோ கிடையாது. உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில பல புத்தகங்களை நீங்க படிச்சிருக்கலாம். வரலாறு, அறிவியல்னு எவ்வளவோ இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஆனா அவையெல்லாம் நமக்கு வெறும் அறிவை மட்டும்தான் கொடுக்கும். கடவுளின் வார்த்தை மட்டுமே வாழ்வு தரும் ஆவியை தருது. அதாவது அது உங்களை உள்ளிருந்து மாற்றும் வல்லமை கொண்டது.
ஒரு புத்தகம் உங்க மூளைக்கு வேலை கொடுக்கும், ஆனா திருவழியை மட்டும்தான் உங்க ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கும். இதை இன்னும் கொஞ்சம் வரலாற்று ரீதியாகவும் மூலமொழியின் அடிப்படையிலும் நம்ம பார்த்தோம்னா இதோட ஆழம் இன்னும் தெளிவா நமக்கு புரியும். அதாவது அந்த ஹீப்ரு மொழி பின்னணி பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமாம், திருப்பாடல்கள் 19ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருச்சட்டம் அப்படிங்கிற வார்த்தையோட எபிரேய மூலமொழிக்கு நம்ம போகணும். அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தோரா. தோரா. இன்னைக்கு நவீன உலகத்துல சட்டம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற ஒண்ணு, நாம தப்பு செஞ்சா நம்மள தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கடுமையான ரூல் புக் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பொதுவா அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா எபிரேய மொழியில தோரா அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் கிடையாது. தோரா என்றால் என்ன அங்கிற அந்த பழங்கால புரிதல் உண்மையிலே ரொம்ப அழகானது. அது என்ன புரிதல்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? தோரா அப்படின்னா ஒரு அன்பான தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல் அல்லது போதனை என்றுதான் அர்த்தம். நவீன சட்டங்கள் நம்மள கட்டுப்படுத்த நினைக்குது, ஆனா கடவுளோட திருச்சட்டம் நம்மள பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ஒரு குழந்தை நெருப்பை தொடப்போகும்போது ஒரு தந்தை எப்படி அன்போடு அதை தடுத்து வழிகாட்டுவாரோ அதுதான் தோரா. இந்த இடத்துல நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இணைத்து பார்க்கணும். சட்டத்தை மீறுவது அப்படிங்கிறது நவீன காலத்துல ஒரு கிரிமினல் குற்றம். ஆனா கடவுளோட தோராவை மீறுவது அப்படிங்கிறது வெறும் சட்டத்தை மீறுவது கிடையாது. அது ஒரு ஆழமான உறவை முறித்து கொள்வது. அதாவது பிரேக்கிங் எ ரிலேஷன்ஷிப். எக்ஸாக்ட்லி. ஒரு அன்பான தந்தையின் வழிகாட்டுதலை நிராகரிக்கும் போது நம்ம தண்டனையை தேடிக்கிறத விட நம்ம பாதுகாப்பை நாமே இழந்துடுறோம். ரொம்ப சரியான ஒரு பார்வை இது. இந்த உறவு சார்ந்த புரிதலோட நாம 7வது வசனத்தை பார்த்தோம்னா அதோட முழு பரிமாணமும் நமக்கு விளங்கும். அந்த வசனம் எப்படி வருது? அந்த வாசகம் எப்படி சொல்லுது? ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது உயிரை அளிக்கிறது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நவீன கால சவால்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமூக வலைத்தளங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் வந்து விழுகிற செய்திகள்னு எதை நம்புவதுனே தெரியாத ஒரு தகவல் பெருக்கம் இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஆமா, பொய் செய்திகள் நம்ம சிந்தனையையே ஆக்கிரமிச்சிருக்கு. நாம தரவுகள் மத்தியில மூழ்கி இருக்கோம், ஆனா ஞானம் இல்லாம தாகத்துல தவிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் கடவுளோட வார்த்தை மட்டுமே நம்பத்தக்கது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. இந்த தகவல் பெருக்கத்துல நாம எப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனிதன் அப்படிங்கிறது வெறும் சதை பிண்டம் கிடையாது. ஆமா, அவன் உணர்வுகள், சிந்தனைகள் கொண்டவன். இப்போ ரொம்ப நுட்பமான பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு இயந்திரத்தை வாங்கும்போது அதை உருவாக்கியவர் கொடுக்கும் மேனுவலை நாம எப்படி நம்பி பின்பற்றுறோம்? ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மிஷின் வீணாயிடும் சொல்லி அந்த மேனுவலை ரொம்ப கவனமா படிப்போம். அதே போலதான் நம்மள படைத்த கடவுள் கொடுத்த மேனுவல் தான் திருவிவிலியம். அதை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இல்ல, நம்மளோட ஒரிஜினல் டிசைன் படி நாம முழுமையா செயல்படாத உதவியா இருக்கு. அந்த ஒரிஜினல் டிசைன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா நாம நம்ம இஷ்டப்படி வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம டிசைனுக்கு முரணா வாழும்போதுதான் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் வருது. கண்டிப்பா. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. உலக அறிஞர்களால கூட புரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கை ரகசியங்களை கடவுளின் வார்த்தை ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு ரொம்ப தெளிவா கத்துக் கொடுக்குது. ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, அடுத்ததா 8வது வசனத்துக்கு போவோம். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவரச் செய்கின்றன. இன்னைக்கு நவீன மனிதன் சந்திக்கிற மிகப்பெரிய உளவியல் போராட்டங்கள் என்னன்னு பார்த்தா மனச்சோர்வு மற்றும் பதற்றம். நம்ம வெளியில எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத வெறுமை இருக்கு. அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக நாம தற்காலிகமான சந்தோஷங்களை தேடி ஓடுறோம். அது ஒரு புதிய பொருளை வாங்குறதா இருக்கலாம், அல்லது நம்ம சோஷியல் மீடியா போஸ்டுக்கு கிடைக்கிற லைக்ஸா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்ம மூளையில ஒரு சின்ன டோபமைன் ரிலீஸை மட்டும்தான் கொடுக்குது. அது கொஞ்ச நேரத்துல வடிஞ்சு போய் மறுபடியும் நாம பழைய இருட்டுக்குள்ளேயே வந்துடுறோம். நீங்க சொல்ற அந்த தற்காலிக டோபமைன் சந்தோஷத்துக்கும் இந்த வசனம் சொல்ற மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரின் நியமங்கள் இதயத்தை மகிழ்விக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அது சூழ்நிலைகளை சார்ந்து வர்ற சந்தோஷம் கிடையாது. அது ஒரு ஆழமான அமைதி. ஆமா, இருளான பாதைகளிலும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்திலும் கிடைக்கிற ஒரு நிரந்தரமான சந்தோஷம் அது.
அந்த வார்த்தை நம்ம கண்களை ஒளிபெறச் செய்யும்போது உலகத்தை நாம பாக்குற பார்வையே மாறிடுது, சரியான முடிவுகளை எடுக்க உதவுது. அந்த பார்வையில ஏற்படுற மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கறதையே கடவுளின் வார்த்தை மாத்தி அமைக்குது. சரி, அடுத்ததா 9வது வசனம். இதுல ஒரு வார்த்தை நம்மள கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். என்ன வார்த்தை அது? ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நிதியானவை. இங்க அச்சம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அன்பான கடவுளை பார்த்து நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த அச்சம் அப்படிங்கறத நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சர்வாதிகாரிய பார்த்து பயந்து நடுங்குவது கிடையாது. இது எப்படிப்பட்ட அச்சம்னா, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மலையையோ அல்லது எல்லையற்ற ஒரு ஆக்ரோஷமான கடலையோ நாம முதல் முறையா பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு விதமான பிரமிப்பு கலந்த மரியாதை வரும் பாத்தீங்களா? ஆமா, ஒரு ஆ அண்ட் ரெவரன்ஸ். அந்த ஆழமான உணர்வு தான் இந்த தூய அச்சம். கடவுளின் எல்லையற்ற அன்பையும் அவரோட மகத்துவத்தையும் முழுமையா உணரும்போது தானாகவே நமக்குள்ள வர்ற அந்த அதீத மரியாதை தான் இந்த அச்சம். அந்த பிரமிப்பு கலந்த மரியாதை இன்னைக்கு சமூகத்துல ஏன் குறைஞ்சுகிட்டே வருதுன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நவீன காலத்துல மனிதன் தன்னைத்தானே பிரபஞ்சத்தோட மையமா நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். தான் சொல்றதுதான் சரி, தான் நினைக்கிறது தான் சட்டம்னு வாழ்றோம். எல்லாமே என்ன சுத்தி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம வந்துட்டோம். ஆனா கடவுளின் முன்னாடி நாம நிற்கும்போது நாம் பிரபஞ்சத்தின் மையம் இல்ல, அவர்தான் மையம் அப்படிங்கிற உண்மை நமக்கு உரைக்குது. அந்த உணர்வு வரும்போதுதான் உண்மையான அச்சமும் விடுதலையும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வசனத்துல அவை எந்நாளும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளும் இருக்கு. இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்துல கலாச்சாரங்கள் மாறுது, தார்மீக விழுமியங்கள் மாறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்புன்னு சொன்ன விஷயத்த இன்னைக்கு சமூகம் சரின்னு ஏத்துக்குது. உண்மைதான். மனிதர்கள் உருவாக்குற சட்டங்களும் நீதி நெறிகளும் மணல் மேல கட்டப்பட்ட வீட்டை போல மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா கடவுளின் நீதி நெறிகள் மட்டுமே எந்நாளும் நிலைத்திருக்கும் நிலையான அஸ்திவாரம் அப்படிங்கறத நீங்க உணரணும். அது ஒரு ஆழமான சிந்தனை. நீங்க உங்க வாழ்க்கைய, உங்க நம்பிக்கைய எந்த அஸ்திவாரத்துல கட்டி எழுப்புறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தின் சட்டங்களிலா அல்லது என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் வார்த்தையிலா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். இந்த நிலையான அஸ்திவாரத்தை முழுமையா உணர்ந்ததாலதான் திருப்பாடல் ஆசிரியர் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கடவுளுக்கு சரணடைய செய்து 14வது வசனத்துல ஒரு ஆழமான அழகான ஜெபமா சொல்றாரு. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். இது வெறும் ஒரு அழகான கவிதை வரி மட்டும் கிடையாது. இது இன்னைக்கு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விடப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஆமா, இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்ல. சோஷியல் மீடியால நாம பதிவு செய்யற கமெண்ட்ஸ், கோவத்துல மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி நாம பயன்படுத்துற வார்த்தைகள், எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நாம பேசுற புறம் பேசுதல், இப்படி எவ்வளவோ சொற்கள் நம்ம வாயிலிருந்து வெளிவருது. சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற விஷயங்களை பார்த்தா சில சமயம் ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நான் நேயர்களை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற ரகசியமான எண்ணங்களும் உண்மையிலே கடவுளுக்கு உகந்ததா இருக்குதா? கொஞ்சம் நிதானமா ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க கேக்குற இந்த கேள்வி ஒரு பெரிய சுய பரிசோதனைக்கு நம்மள அழைக்குது. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெளியில நம்ம செய்யற செயல்களை மட்டும்தான் மத்தவங்க பாக்குறாங்க, அதனால வெளியில மட்டும் நல்லவங்க மாதிரி நடந்துகிட்டா போதும்னு நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கசப்புகள் இருக்கும். இத நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் இருக்கு. இந்த வசனம் எப்படி தொடங்குதுன்னு கவனிச்சீங்களா? என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே. ஆமா, அவர் வெறும் நீதிபதி மட்டும் கிடையாது, அவர் நம்மளோட கற்பாரை மற்றும் மீட்பர். அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நாமாவே நம்ம சுய பலத்தினால தூய்மையாக்கணும்னு முயற்சி செஞ்சா அது நிச்சயம் தோல்வியில தான் முடியும். ஆனா கடவுளை நமது கற்பாரையா, அதாவது நமது பாதுகாப்பா நாம ஏத்துக்கும் போது எல்லாமே மாறிடும். அவர்தான் நம்மள பாவங்களிலிருந்து மீட்கிற மீட்பர் அப்படிங்கறத உணரும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நாம அவரை முழுமையா சார்ந்திருக்கும் போது, அவரோட வார்த்தைகளுக்குள்ள நாம வேரூன்றி வாழும்போது, நமது சொற்களும் எண்ணங்களும் அவரோட அருளால தான் தானாகவே தூய்மை அடையும். நாம் அந்த கற்பாறையின் மேல் நமது மனதை கட்டி எழுப்பும்போது அது தானாகவே அவருக்கு உகந்ததாக உருமாறும். இதை நாம உணரும்போது எவ்வளவு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது பாருங்க.
நம்ம சொந்த பலத்துல போராடுறத விட்டுட்டு அந்த மீட்பரின் கரங்கள்ல நம்மள நாம முழுமையா ஒப்படைக்கிறோம். மிகச் சரியான வார்த்தைகள். இன்னைக்கு இந்த வாசகத்தின் ஆழமான தேடல் மூலமா பல முக்கியமான ஆழமான கருத்துக்களை நாம சிந்திச்சிருக்கோம். கடவுளின் வார்த்தை அப்படிங்கிறது வெறும் சட்டப்புத்தகம் கிடையாது. அது இருளில் வழிகாட்டும் மொழி. அது வெறும் எழுத்தல்ல, அது நம்மை உருமாற்றும் வாழ்வழிக்கும் ஆவி. ஆமாம், குழப்பத்தில் ஞானம் மற்றும் வீழ்ச்சியில் நம்மை தாங்கும் கற்பாரை என்பதை நம்ம சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். தகவல் பெருக்கத்தில் சிக்கித் தவிக்கும் இந்த உலகத்தில் அதுதான் நமக்கு கிடைக்கும் உண்மையான ஞானம். எல்லாமே கைமீறி போகும்போதும் நாம் சோர்வடைந்து வீழும்போதும் நம்மை தாங்கி பிடிக்கும் நிலையான கற்பாரையும் அதுதான் என்பதை ரொம்ப தெளிவா நம்ம உணர்ந்திருக்கோம். மிகச்சரி. இந்த திருப்பாடல்கள் 19வது அதிகாரம் ஒரு மனிதன் எப்படி கடவுளின் வார்த்தையோடு ஒன்றிணைந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதலா இருக்கு. ஆமாம், கடவுளின் சட்டம் ஒரு அன்பான தந்தையின் போதனை, அவர் மீதான தூய அச்சம் என்பது ஒரு ஆழமான மரியாதை, மற்றும் இறுதியில் நம்ம எண்ணங்களும் வார்த்தைகளும் அந்த மீட்பரின் கரங்களில் எப்படி தூய்மை அடைகிறது என்கிற அந்த முழுமையான ஆன்மீக பயணத்தை இது நமக்கு காட்டுது. நிச்சயமா. நம்ம ஜெபத்துல கடவுளே என் வார்த்தைகளை கேளும் அப்படின்னு நாம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகளை நாம பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணங்கள் அவர் விரும்புற மாதிரி அவருக்கு உகந்ததா இருக்கணும்னு நாம எப்பதாவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு அத பத்தி சிந்திச்சு பாருங்க. இந்த லேவியர் வாசகத்துல சொன்ன அந்த நடைமுறை கட்டளைகள் நமக்கு ஒரு பாரம் கிடையாது. நீங்க ஒரு ஏழை தொழிலாளிக்கு சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்கும்போது, ஒரு பார்வையற்றவருக்கு பரிவோடு வழிகாட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன நிறைவு வருது பாருங்க, ஒரு சந்தோஷம் பொங்குது இல்லையா? அதுதான் இதயத்தை மகிழ்விக்கிறது. அந்த மனநிறைவு தான் கடவுளின் வார்த்தை நமக்கு தரும் ஆவியின் கொடை. ஏன்னா கடவுளின் வார்த்தைகள் வெறுமனே ஒரு புத்தகத்தில் இருக்கிற மை எழுத்துகள் அல்ல. அது நம்மளை உயிர்ப்பிக்கிற, நம்மளை செயல்பட வைக்கிற ஒரு மாபெரும் சக்தி. சரி, இந்த அன்றாட புனிதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்கதான் நம்ம சிந்தனை அடுத்த கட்டத்துக்கு போகுது. நாம பல நேரங்கள்ல கடவுளை மேகங்களுக்கு பின்னால் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் நம் கண்முன்னே, நம்முடைய தெருவில், நம்முடைய அலுவலகத்தில், நம்முடைய வீட்டின் வரவேற்பறையிலேயே உதவி தேவைப்படும் மனிதர்களின் ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த உண்மைய நாம் உணர்ந்தாலும் அதற்கான செயலில் இறங்க நாம் ரொம்ப தயங்குகிறோம் இல்லையா? ஆமா, அதுதான் யதார்த்தம். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இல்லனா நான் இன்னும் கொஞ்சம் வசதியான பிறகு உதவி செய்கிறேன் அப்படின்னு தள்ளி போடுகிறோம். இத உடைக்கத்தான் 2 கொரிந்தியர் 6:2p வாசகம் ஒரு எச்சரிக்கை மணிய போல ஒலிக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, இதே ஏற்ற காலம், இன்றே மீட்பின் நாள் அப்படின்னு சொல்லுது. இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, பவுல் இந்த கடிதத்தை கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகிறார். அந்த கொரிந்த நகரத்துல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்? அந்த காலகட்டத்துல கொரிந்து நகரம் ஒரு மிகப்பெரிய வணிக மையம். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வியாபாரிகள் அங்கே வருவார்கள். பணம், ஆடம்பரம், பலவிதமான கலாச்சாரங்கள் என்று மிகவும் பரபரப்பான ஒரு நகரம் அது. ஓ, இப்போ இருக்கிற நம்ம சென்னை, பெங்களூர் மாதிரி ஒரு பிஸியான சிட்டி. எக்ஸாக்ட்லி. அந்த மக்கள் எப்போதுமே தங்களுடைய வியாபாரம், அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படின்னு ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆன்மீகத்தை அவர்கள் தங்களின் ஓய்வு நேர செயலாகத்தான் பார்த்தார்கள். அதாவது ஃப்ரீ டைம்ல மட்டும் தான் கடவுளை பத்தி நினைப்பாங்க. ஆமாம், அவர்களை பார்த்துத்தான் பவுல் இவ்வளவு அவசரமாக இன்றே மீட்பின் நாள் என்று முழங்குகிறார். அப்படியானால் இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாமா? கொரிந்து நகர மக்களின் அந்த மனநிலைக்கும் இன்று ஐடி கம்பெனிகளிலும் பெருநகரங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சரியா? எந்த வித்தியாசமும் இல்ல, நாமும் அப்படிதான் இருக்கோம். நாமும் இந்த ப்ராஜெக்ட் முடியட்டும், என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கட்டும், அப்புறம் நான் சமூக சேவை செய்கிறேன் என்று தள்ளி போடுகிறோம். ஆனால் இங்கே ஒரு நியாயமான முரண்பாடு தோன்றுகிறதே. நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பது நமது கடமைதானே? அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் சமூகத்துக்கே கொடுத்துவிட வேண்டும் என்று இந்த வாசகம் சொல்கிறதா? மிகச்சிறப்பான கேள்வி. குடும்பத்தை பராமரிப்பது மிக முக்கியமான கடமைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் உதவி செய்வது என்பதை நாம் வெறும் பணத்தோடு மட்டுமே சுருக்கி பார்த்து விடுகிறோம். அதுதான் பிரச்சனை. பணத்தை தாண்டி வேற எப்படி உதவி செய்ய முடியும்? மீட்பின் நாள் என்பது கோடிக்கணக்கில் நன்கொடை கொடுப்பது மட்டுமல்ல. இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் உங்கள் அருகில் இருப்பவருக்கு ஒரு சின்ன அக்கறையை காட்ட முடியுமா? ஒரு சின்ன அக்கறை. ஆமாம், அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஒருவரை ஆசுவாசப்படுத்தும் ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம்.
நீங்கள் தவக்காலத்தில் செய்யும் நோன்பு, ஜெபம், தர்மம் எல்லாவற்றையும் நாளைக்கு என்று தள்ளி போடாமல் இன்று உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதைக் கொண்டு இன்றே தொடங்குங்கள் என்பதுதான் பவுலின் அழைப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த இன்றே தொடங்குங்கள் என்ற அவசரம் ஏன் என்பதை நாம் மத்தேயு நற்செய்தி 25:31 முதல் 33 வரையுள்ள வாசகங்களுக்குள் செல்லும்போது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், அந்த வாசகம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இயேசு தன் சீடர்களை பார்த்து மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த மானிட மகன் என்ற வார்த்தையின் ஆழத்தை நாம் கொஞ்சம் அலச வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு சாதாரண உருவகம் இல்லை அல்லவா? கட்டாயமா இல்ல. திருவிவிலியத்தில், குறிப்பாக இறைவாக்கினர் தானியேல் எழுதிய புத்தகத்தில் இந்த மானிட மகன் என்று குறிப்பு வருகிறது. ஓ, பழைய ஏற்பாட்டிலே வந்திருக்கு. ஆமாம், இது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண தலைவரை குறிக்கவில்லை, மாறாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அரசரை குறிக்கிறது. ஒரு உலக அரசர்னா அவர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியும். உலக அரசர்கள் தங்களின் அதிகாரத்தை வாளாலும் போர்களாலும் நிலைநாட்டினார்கள். ஆனால் மாட்சியுடன் வரும் இந்த அரசர் அன்பையும் இரக்கத்தையும் அளவுகோலாக கொண்டு நீதியை நிலைநாட்ட வருகிறார். ஓ, ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசாட்சி இது. கண்டிப்பா. அவர் வரும்போது உலகத்தின் எல்லா மக்களும் அவர் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அங்கே எந்த வேறுபாடும் இருக்காது. அப்போது அவர் செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் பிரிக்கிறார். இந்த செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் உருவகம் அந்த காலகட்ட மக்களுக்கு ரொம்ப எளிதா புரிஞ்சிருக்கும். ஆமா, எப்படி சொல்லுங்க? ஏன்னா பண்டைய பாலஸ்தீன நாட்டுல பகல் நேரங்களில் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் ஒன்றாக சேர்ந்துதான் மேயும். தூரத்திலிருந்து பார்த்தா இரண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஓ, பாக்குறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். ஆமா, ஆனால் இரவு வந்த உடனே மேய்ப்பர் அவற்றை இரண்டாக பிரிப்பார். அது ஏன் பிரிக்கிறார்? வெள்ளாடுகளுக்கு தளிமனான ரோமம் கிடையாது, அதனால் அதிக குளிரை தாங்க முடியாது, அவற்றுக்கு கதகதப்பான இடம் தேவைப்படும். ஆனால் செம்மறியாடுகள் திறந்த வெளியிலே குளிரை தாங்கும். இது உடல் ரீதியான வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் அதோட குணாதிசயங்களையும் பார்க்கணும். செம்மறியாடுகள் எப்போதுமே கூட்டமாக இருக்கும், மேய்ப்பனின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். ஆனா வெள்ளாடுகள் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவை, தன்னிச்சையாக செயல்படக்கூடியவை, மற்ற விலங்குகளை முட்டித் தள்ளும் குணம் கொண்டவை. மிக நுட்பமான வரலாற்று பதிவு இது. இதை கேட்கும்போது அவர் ஏன் இப்படி பிரிக்கிறார் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆமாம், வலப்பக்கம் நிற்பவர்கள் தந்தை கடவுளின் ஆசி பெற்றவர்கள். அவர்கள் உலகத் தோற்றம் முதல் ஏளனமாக பார்க்கப்பட்டாலும் அரசருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் செம்மறியாடுகளைப் போல கூட்டமாக, அதாவது சமூகமாக, மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து வாழ்ந்தவர்கள், தன்னிச்சையாக சுயநலமாக வாழாதவர்கள். அரசர் அந்த வலப்பக்கம் உள்ளவர்களை பார்த்து சொல்லும் வார்த்தைகள்தான் இந்த முழு வாசகத்தின் மையமாக இருக்கிறது. என்ன சொல்றார்? நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள்; தாகமாயிருந்தேன், தாகத்தை தணித்தீர்கள்; அந்நியனாக இருந்தேன், ஏற்றுக்கொண்டீர்கள்; ஆடையின்றி இருந்தேன், ஆடை அணிவித்தீர்கள்; நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள்; சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? வலப்பக்கம் நின்ற அந்த பேறு பெற்றோர் தாங்கள் எப்போது கடவுளுக்கு இதை செய்தோம் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கே தெரியல அவங்க எப்போ இதெல்லாம் செஞ்சாங்கன்னு. இங்கேதான் அசல் மொழியின் ஆழம் புதைந்துள்ளது. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் என இயேசு விழிக்கும்போது மூல மொழியான கிரேக்க மொழியில் இலாகிஸ்டோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலாகிஸ்டோஸ் என்றால் சமூகத்தில் அறவே கவனிப்பாரற்றவர்கள் என்று அர்த்தம் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இதற்கு சமூகத்தில் யாருடைய கவனிப்பும் இல்லாத, மிகவும் அற்பமாக பார்க்கப்படுகிற அடித்தட்டில் உள்ள நபர் என்று அர்த்தம். ஒரு அறையில் பல மனிதர்கள் இருந்தாலும் யாரை நாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து செல்கிறோமோ அவர்தான் அந்த இலாகிஸ்டோஸ். அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் கடவுள் தம்மோடு அடையாளப்படுத்துகிறார். இதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசரும் தன்னை அடித்தட்டு மக்களோடு அடையாளப்படுத்திக் கொண்டதே இல்லை. அரசர்கள் தங்களை மாவீரர்களோடு செல்வந்தர்களோடுதான் ஒப்பிடுகிறார்கள். உண்மைதான். ஆனால் பிரபஞ்சத்தின் அரசர்
யாருமே திரும்பி பார்க்காத ஒரு ஏழையோடு, நோயாளியோடு, கைதியோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார். சரி, இதை அப்படியே நாம் வாழும் இன்றைய நவீன கால சவால்களோடு தொடர்பு படுத்தி பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கணும். இந்த வாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்கள் இன்று பசியாயிருப்பவர்கள் யார்? இது வெறும் வயிற்று பசியாக மட்டுமே இருக்க முடியாதல்லவா? நிச்சயமாக இல்ல. ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே யாராவது ஒருவர் மற்றவர்களின் அன்பிற்காக, ஒரு சின்ன அங்கீகாரத்திற்காக பசியோடு இருக்கலாம். ஆமா, மனதளவுல ரொம்ப பசியோட இருப்பாங்க. அவர்களிடம் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் தங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்ற தனிமையின் பசியில் அவர்கள் வாடலாம். அப்போ அந்த அந்நியர் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சிக்கலாம்? அந்நியர் என்பவர் யார்? நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அகதிகள் மட்டும் அந்நியர்கள் கிடையாது. ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்து புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு நபர் இருப்பாரு. ஆமா, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு அந்த இடத்தின் சூழல் புரியாமல், மொழி சரியாக பேசத் தெரியாமல் ஒரு அந்நியரைப் போல தவித்துக் கொண்டிருக்கலாம். அவரை பார்த்து ஒரு புன்னகை வீசி, வாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று நீங்கள் சொல்வதுதான் அந்த அந்நியரை ஏற்றுக்கொள்வது. ரொம்ப அருமையான விளக்கம். அதே போலவே ஆடையின்றி இருந்தேன் என்பதை மானம் இழந்து நிற்பவர்களாக நாம் பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்றீங்க? ஒருவரை பற்றி அலுவலகத்திலோ குடும்பத்திலோ தேவையில்லாமல் வதந்தி பரப்பப்படும் போது அவர்களுடைய நற்பெயர் உரிக்கப்பட்டு நிர்வாணமாக நிற்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. அந்த நேரத்தில் அந்த வதந்தியில் கலந்து கொள்ளாமல் அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் அவர்களுக்கு ஆடை அணிவிப்பது. அருமை. மேலும் சிறையில் இருப்பவர் என்பதை எப்படி பார்ப்பது? சிறை என்பது வெறும் இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி இருப்பது மட்டுமல்ல. கடுமையான மனச்சோர்வு எனப்படும் மன அழுத்தத்தில் தனிமைச் சிறையில் தவிக்கும் உங்களின் நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மனச்சிறையில தான் இருக்காங்க. ஆமாம், யாரோ ஒருவர் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்துவிட்டு வெளியிலே சிரிப்பது போல நடித்துக்கொண்டு ஒரு மனசிறையில் வாழலாம். அவர்களிடம் போய் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மனதை திறக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் சிறையில் இருப்பவரை சந்திப்பது. அவர்களுக்கு நீங்கள் காட்டும் அந்த சிறு அன்பு நேரடியாக ஆண்டவருக்கு காட்டும் அன்பு. நீங்கள் சொல்லும் இந்த நவீன விளக்கங்கள் மிகச் சரியாக பொருந்துகின்றன. சரி, இப்போது அடுத்து இடப்பக்கம் நிற்பவர்களின் நிலை என்னவென்று பார்ப்போம். இடப்பக்கம் இருக்கிறவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அரசர் அவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தாகத்தை தணிக்கவில்லை என்று அவர்கள் செய்ய தவறிய காரியங்களை பட்டியலிடுகிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக கவனிக்க வேண்டும். இவர்கள் மோசமான மனிதர்கள் என்று வாசகம் சொல்லவில்லை. இவர்கள் கொலை செய்தவர்கள், திருடியவர்கள், எந்த பெரிய குற்றமும் செய்ததாக குறிப்பிடப்படவில்லை. ஆமாம், இவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் தினமும் கோவிலுக்கு போகிறவர்களாக, ஒழுக்கமாக வாழ்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இவர்கள் நன்மை செய்ய தவறிவிட்டார்கள். இதுதான் இறையியலில் செய்ய தவறிய நன்மைகளுக்கான பாவம் அல்லது கைவிட்ட கடமைகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. நாம் பல நேரங்களில் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு தண்டனை அப்படின்னு நினைப்போம். ஆனால் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம கண்டும் காணாமல் செல்வதே மிகப்பெரிய வீழ்ச்சி என்பது இந்த வாசகம் ஆழமாக பதிவு செய்கிறது. இது உளவியல் ரீதியா கூட பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இதை பற்றி நாம் உளவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். பைஸ்டாண்டர் எஃபெக்ட் என்று சொல்வார்களே, அதாவது ஒருவருக்கு ஆபத்து நேரும் போது அங்கே கூட்டமாக நிற்கும் மக்கள் யாராவது ஒருவர் உதவி செய்வார்கள், நாம் ஏன் தலையிட வேண்டும் அப்படின்னு விலகி செல்வார்கள். ஆமா, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த மனநிலை தான் இடப்பக்கம் நிற்பவர்களின் மனநிலை. ஒருவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் எனக்கு தர்க்க வம்பு என்று ஒதுங்கி போவதுதான் அன்பிற்கு எதிரான மிகப்பெரிய செயல். அன்பு செய்ய மறுப்பது, அக்கறை காட்டாமல் இருப்பது, இதுதான் இவர்களை இடப்பக்கம் கொண்டு போய் நிறுத்துகிறது. இது நினைக்கும் போதே சற்று அச்சமாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுயநலமாக நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பம் என்று மட்டுமே சுருங்கி போயிருக்கிறோம் என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. உண்மைதான். இடப்பக்கம் நின்றவர்கள் அரசரை பார்த்து, ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை பசியாகவோ தாகமாகவோ கண்டு நாங்கள் தொண்டு செய்யாதிருந்தோம் அப்படின்னு தேக்குறாங்க. அவர்களுக்கும் ஆச்சரியம்தான். நாங்கள் எப்போ உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தோம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என்று பதில் சொல்கிறார்.
ஹம், நாம் உதவி செய்யாமல் கடந்து போகிற ஒவ்வொரு ஏழையிலும், முகத்தை திருப்பிக் கொண்டு போகிற ஒவ்வொரு முதியவரிலும் ஆண்டவரைத்தான் நாம் புறக்கணிக்கிறோம் என்பதை இது தெளிவாக உணர்த்துகிறது. அப்போ நாம் தினமும் இதை செய்றோம்னு அர்த்தமா? ஆமாம், நம்முடைய அன்றாட வாழ்வில் எத்தனையோ முறை நாம் அவசரமாக வேலைக்கு போகும்பொழுது உதவி கேட்கும் கைகளை தட்டி கடித்திருப்போம். அந்த ஒவ்வொரு நொடியும் நாம் தட்டி கடித்தது அந்த மனிதரை அல்ல, நமக்காக காத்திருந்த கடவுளைத்தான். வாசகத்தின் இறுதி வசனம், அதாவது 46வது வசனம் என்ன சொல்கிறதென்றால், இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள் அப்படின்னு இருக்கு. இங்கே நிலைவாழ்வு என்பது ஏதோ மரணத்துக்குப் பிறகு மேகங்களுக்கு மேலே போய் வாழும் ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்போ நிலைவாழ்வுனா என்ன? நிலைவாழ்வு என்பது ஆண்டவரோடு நாம் நிரந்தரமாக இணையும் அன்பின் வாழ்வு. கடவுள் என்பவர் அன்பே உருவானவர். இந்த உலகத்தில் யார் ஒருவர் மற்றவர்கள் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பை காட்டுகிறாரோ அவர் ஏற்கனவே கடவுளோட அந்த நிலைவாழ்வை வாழத் தொடங்கிவிட்டார் என்றுதான் அர்த்தம். ஓ, இந்த பூமியிலே அதை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. மறுபுறம் அந்த முடிவில்லா தண்டனை என்பது கடவுளின் அன்பிலிருந்து, அதாவது அந்த பேரொளியிலிருந்து நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தனிமையில் வாழ்வது. இருள்ல இருக்கிறது மாதிரி. அன்பு இல்லாத இடமே நரகம். அவர்கள் உலகத்தில் வாழும்போதே மற்றவர்களை தனிமையில் விட்டார்கள். அதனால் அவர்களும் அன்பின் ஊற்றிலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறார்கள். சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஆழமான உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைக்கு ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஆமா, கண்டிப்பா யோசிக்கணும். இன்று உங்கள் வீட்டில், அலுவலகத்தில் அல்லது நீங்கள் பயணம் செய்யும் பேருந்தில் நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட மிகச் சிறியோர் யாராவது இருக்கிறார்களா? உதவி தேவைப்பட்டும் இது என் பொறுப்பு இல்லை என்று நீங்கள் கடந்து வந்த அந்த நபருக்குள் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கலாம் இல்லையா? இன்றே, இந்த நிமிடமே அவர்களுக்கு அன்பு காட்ட ஒரு முடிவெடுங்கள். மிகச் சரியான அழைப்பு. ஆனால் இதை முடிப்பதற்கு முன் நாம் இதுவரை விவாதிக்காத ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புகிறேன். ஓ, புது கோணமா? சொல்லுங்க. நாம் இவ்வளவு நேரமும் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது, புறக்கணிக்கப்பட்டவர்களை நாம் எப்படி தேடி போவது என்றுதான் பேசினோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். என்ன அது? அப்படி எப்படி மாற்றி யோசிக்கிறது? நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். சில நேரங்களில் நீங்களே அந்த மிகச் சிறியோராக, அந்த யுலாகிஸ்டோஸாக இருக்கலாம் அல்லவா? நாமே அந்த நிலையில இருக்கலாமா? ஆமாம். வாழ்க்கையின் பல கட்டங்களில் நீங்களே தனிமையின் சிறையில் அடைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய திறமைகள் புறக்கணிக்கப்பட்டு, மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டு, நீங்கள் ஒரு அந்நியரைப் போல உங்கள் குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ நின்றிருக்கலாம். எந்த ஆதரவும் இல்லாமல் மனதளவில் நிர்வாணமாக வேதனையில் தவித்திருக்கலாம். இது பலருடைய வாழ்க்கையில நடக்கிறது தான். அப்படி நீங்கள் உடைந்து போய் நின்ற அந்த இருண்ட காலங்களில் கடவுள் உங்களை விட்டு வெகு தொலைவில் இல்லை. மாறாக உலகத்தின் அரசரான அவர் உங்கள் வேதனைகளோடு தன்னை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொண்டு உங்களுக்கு மிக அருகாமையில், ஏன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் என்பதுதான் இந்த வாசகம் நமக்கு தரும் மாபெரும் இறுதி தியானம். வாவ், இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் மாறுதல். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி போகும்போது கடவுளை காண்கிறீர்கள். ஆனால் நீங்கள் புறக்கணிக்கப்படும்போது கடவுள் உங்களோடு ஒன்றர கலக்கிறார். இதை ஒரு நிமிடம் உங்கள் மனதிற்குள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நேர்களே, நீங்க இதை கொஞ்சம் நல்ல உற்று கவனிச்சு பார்க்கணும். வலப்பக்கம் இருந்த நேர்மையாளர்கள் தாங்கள் செஞ்ச நல்ல காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு, நான் இன்னைக்கு 5 பேருக்கு சாப்பாடு போட்டேன், எனக்கு சொர்க்கத்துல சீட்டு கொடுங்க அப்படின்னு கடவுளுக்கிட்ட கணக்கு பார்க்கல. அவங்க அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கவே இல்ல. கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு இரக்கம் காட்டுவது அப்படிங்கிறது தங்களை அறியாமலேயே ஒரு சுபாவமா, ஒரு இயல்பான பழக்கமா மாறிடுச்சு. அவங்க அந்த எளிய மனிதர்களை சக மனிதர்களா பார்த்தாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பரிவு காட்டினாங்க. அதுவே இடப்பக்கம் இருந்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடப்பக்கம் இருந்தவங்க பெரும்பாலும் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சவங்களா இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க திருடியோ கொலையோ பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்க எந்த உதவியும் செய்யல. பசியோட இருந்தவங்களை கண்டும் காணாமல் அப்படியே கடந்து போயிட்டாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்க செஞ்ச பாவங்களை விட அவங்க செய்ய தவறிய நன்மைகள் தான் அவங்களுக்கு தீர்ப்பா மாறுது. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க கிட்ட இயேசுவோட எதிர்பார்ப்பு ரொம்ப அடிப்படையானது. இயேசு அங்க, நான் பாவத்துல மூழ்கியிருந்தே நீங்க எனக்கு பெரிய தத்துவ விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு பாராட்டல. அவர் ரொம்ப சாதாரண விஷயங்களை தான் கேக்குறார். ஆமா, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தீங்களா? நான் தனிமையில இருந்தேன், என்னை வந்து பாத்தீங்களா? அப்படின்னு ரொம்ப சாதாரணமான ஆனா அத்தியாவசியமான மனித தேவைகளைத்தான் தீர்ப்பின் அளவுகோலா வைக்கிறாரு. இதுல எந்த இறையியல் சிக்கலும் இல்ல, ரொம்ப நேரடியான அன்பு மட்டும்தான் இருக்கு.
அதாவது நம்ம அண்ட வீட்டாருக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகளை கடவுள் தனக்கு செய்ததா நேரடியா எடுத்துக்கிறாரு. மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற அந்த வசனம் உண்மையிலே நம்ம பார்வையே மொத்தமா மாத்துது. இது நம்ம லேவியர் வாசகத்தோட எவ்வளவு அழகா பொருந்தி போகுது பாருங்க. ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு ரெண்டுக்கும். அங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி புனிதமா இருக்கணும்னு பார்த்தோம். இங்க அந்த நடைமுறை புனிதத்தின் இறுதி விளைவு என்னன்னு பாக்குறோம். இந்த எளிய மனிதர்களுக்கு இரக்கம் காட்டிய வலப்பக்கம் இருப்பவர்கள் நிலைவாழ்வு பெறுவார்கள் அப்படிங்கறத நற்செய்தி ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம நேயர்களுக்கு தெளிவுபடுத்தணும். நிலைவாழ்வு அப்படிங்கிறது ஏதோ நாம இறந்ததுக்கு அப்புறம் எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பரிசு மட்டும் கிடையாது. பலரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது நாம் இப்போதே இந்த பூமியிலேயே வாழத் தொடங்கும் ஒரு வாழ்க்கை முறை. அது எப்படி இப்போதே தொடங்குதுன்னு கொஞ்சம் விளக்குங்க. நீங்க பசியில இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும்போதோ அல்லது உங்ககிட்ட வேலை செய்யறவருக்கு நியாயமான கூலியை கொடுக்கும்போதோ அந்த நிமிஷமே நீங்க நிலைவாழ்வோட சுவையை இந்த பூமியில அனுபவிக்க தொடங்குறீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க சாட்சாத் இயேசுவே சந்திக்கிறீங்க. கடவுளோட அன்பை நீங்க செயல்ல காட்டும் போதெல்லாம் பரலோகம் பூமிக்கு வருது. இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இந்த நடைமுறை இரக்கத்தை பத்தி பேசும்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூன் 30 2016 கொடுத்த ஒரு அருமையான போதனைய நாம கண்டிப்பா இங்க கொண்டு வரணும். அவர் சொல்றாரு, இரக்கம் என்பது வெறும் தத்துவார்த்தமான யோசனை அல்ல, அது ஒரு உறுதியான சாட்சியம். அது துன்பத்தை போக்குவதற்காக நம் சட்டையின் கைகளை மடிச்சுவிட்டு களத்துல இறங்கும்படி நம்மை கட்டாயப்படுத்துகிறது. இது எவ்வளவு ஒரு ஆழமான பார்வை. ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இரக்கம்ங்கிறது ஐயோ பாவம் அப்படின்னு மனசுல ஃபீல் பண்றது மட்டும் கிடையாது, அது களத்துல இறங்கி வேலை செய்யறது. அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களுடைய மிகப்பெரிய பலமே. அவர் எப்பவுமே இறையியலை அப்படியே ரோட்டுக்கு கொண்டு வந்துருவார். பசியோடு இருக்கும் ஒரு நபரை நீங்கள் தட்டி கடிக்க முடியாது, அவருக்கு உணவளிக்க வேண்டும். இதையே இயேசு நமக்கு சொல்கிறார் அப்படின்னு அவர் ரொம்ப நேரடியான, சில சமயம் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு சவாலை முன்வைக்கிறார். சங்கடத்தை ஏற்படுத்துற சவால்னா எப்படி சொல்றீங்க? நம்ம ஊர்ல பல நேரங்கள்ல ஒருத்தர் கஷ்டப்படும் போது நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறத ஒரு உயர்ந்த ஆன்மீகமா நினைக்கிறோம். ஆனா திருத்தந்தை சொல்றார், உங்க ஜெபம் மட்டும் பத்தாது, அவரோட பசிய ஆற்றுவதுதான் உண்மையான செயல் வடிவ இரக்கம் அப்படின்னு. ஜெபிக்கிறது முக்கியம்தான், ஆனா செயல் அதை விட முக்கியம். அவர் கேட்கிற இன்னொரு கேள்வியும் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏழைகளிடமும் சிறையில் இருப்பவர்களிடமும் தனிமையில் வாடுபவர்களிடமும் நாம் ஏன் இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அவரே ஒரு முத்தாய்ப்பான பதில் சொல்றார். ஏனென்றால் இயேசு நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். இத கேக்குறப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் வருது, அதே சமயம் ஒரு பொறுப்பும் கூடி வருது. உண்மைதான். நாமும் பல நேரங்கள்ல ஆன்மீக ரீதியா வறுமையில இருக்கோம். நம்மளுடைய தவறுகளால நமக்குள் நாமே சிறைப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு நம்மள பார்த்து அருவருப்படையல. அவர் நம்மை இரக்கத்தோடு பார்க்கிறார், அரவணைக்கிறார். அந்த எல்லையற்ற இரக்கத்தை அனுபவித்த நாம் எப்படி மற்றவர்களுடைய தேவைகளுக்கு முன்னாடி குருடர்களாக செவிடர்களாக இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. இதைத்தான் லேவியர் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுது. கடவுள் காட்டிய அந்த அன்பை நாம நம்ம சக மனிதர்களுக்கு காட்டணும். அதுதான் உண்மையான நன்றி எறிதல். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த கேள்வி. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒரு எந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆபீஸ் மீட்டிங்கள், டார்கெட்கள், டிராபிக், இப்படி பல அழுத்தங்கள். ஆமா, இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இதுல வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக் வந்தும் ரிப்ளை பண்ணாம இருக்கிறதே இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல எங்க நாம நேர்ல போய் ஒருத்தரோட தனிமையை போக்குறது? நிஜமாவே நம்ம கவனச்சிதறல் நம்மள எவ்வளவு குருடர்களா மாத்திருக்குன்னு யோசிக்க வைக்குது. நீங்க சொல்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். நம்மளோட மிகப்பெரிய தடையே நம்மளுடைய இந்த பிஸியான வாழ்க்கை மொழிதான். நமக்கு உதவி செய்யணுங்கிற மனசு இருக்கலாம், ஆனா நம்ம கண்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எளிய மனிதர்களை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லைங்கிறது தான் நிதர்சனம். ஆனா உதவி செய்யறதுங்கிறது எப்பவுமே பெரிய அளவுல பணத்தை கொடுக்கறதோ இல்ல ஒரு நாள் முழுக்க ஆசிரமங்களுக்கு போறத மட்டும் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துலயே உங்க அன்றாட சூழல்லையே இதை செய்ய முடியும். சில நடைமுறை உதாரணங்களோட சொல்லுங்களேன். அப்பதான் நேயர்களுக்கு இது இன்னும் நெருக்கமா புரியும். எப்படி நம்ம ஆபீஸ்லயோ வீக்லயோ இந்த புனிதத்தை கடைபிடிக்கிறது? இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு சக பணியாளர் இருக்காருன்னு வைப்போம். அவர் எப்பவுமே கொஞ்சம் எரிச்சலூட்டுற மாதிரி நடந்துகிட்டாலும் ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய மன உளைச்சல்லையோ அல்லது குடும்ப பிரச்சனையிலயோ இருக்கலாம்.
அவர் உங்ககிட்ட எதையோ பகிர வரும்போது எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அவரை தட்டி கழிக்காம உங்க வேலையை ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு முழு கவனத்தோட அவருக்கு செவி சாய்க்கிறீங்க பாருங்க, அதுதான் சிறையில் இருப்பவரை சந்திப்பது. அந்த இடத்துல நீங்க இயேசுவுக்கு தான் உதவி செய்றீங்க. வாவ், இது ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. வெறும் கம்பிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் சிறையில இல்ல, மன அழுத்தத்துல இருக்கிறவங்களும் சிறையில தான் இருக்காங்க. சரியா சொல்லிங்க. அதே போல உங்க பக்கத்து வீட்ல தனியா வாழ்ந்துட்டு வர்ற ஒரு வயதான நபர் இருக்கலாம். அவங்களுக்கு பெரிய பண உதவி எல்லாம் தேவைப்படாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் போய் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்பா கேக்குறீங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்க அவங்களுடைய தனிமை அப்படிங்கிற மிகப்பெரிய வலியிலிருந்து அவங்கள மீட்கிறீங்க. அங்க நீங்க இயேசுவை தரிசிக்கிறீங்க. கண்டிப்பா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர், அது உங்க குடும்ப உறுப்பினரா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில தவிக்கும்போது, எல்லாரும் அவரை ஒதுக்கி வைக்கும்போது, நீங்க அவரை நியாயம் தீர்க்காம அவருக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து தோள் கொடுக்கறீங்க பாருங்க, அங்கும் இயேசுவே இருக்கிறார். ஆடை இன்றி இருப்பவருக்கு ஆடை உடுத்துவது அப்படிங்கிறது வெறும் துணியை கொடுப்பது மட்டும் அல்ல, அவமானத்துல நிக்கிற ஒருத்தருக்கு மானத்தை மறைக்கிறதும் கூடத்தான். இதை கேட்கும்போதே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல உள்ள அந்த அற்புதமான வரி ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இந்த நடைமுறை செயல்கள் மூலமா அந்த வாழ்வு தரும் ஆவியை நாமும் பெற்று மத்தவங்களுக்கும் கொடுக்கறோம். அதாவது கடவுளுடைய வார்த்தைய வெறும் வாசிப்போட நிறுத்திக்காம திருவிவிலியத்தை மூடி வச்சதுக்கு அப்புறமும் அதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட சுவாசமா மாற்றுவதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால நேயர்களே, புனிதம் அப்படிங்கிறது எட்டாத உயரத்துல இல்ல, அது உங்களுடைய சின்ன சின்ன அன்பான செயல்கள்ல, உங்க நேர்மையான அணுகுமுறையில, தேவையில இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற முன்னுரிமையில ஒளிஞ்சிருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு எளிய மனிதருக்குள்ளும் இயேசுடைய முகம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் விழிப்புணர்வோடு உணரும்போது நம்ம வாழ்க்கையே ஒரு தொடர்ச்சியான ஜெபமா மாறிடும். நீங்க சொல்றத பாக்கும்போது நாம தினமும் எத்தனையோ முறை இயேசுவ கடந்து போயிருக்கோம், ஆனா அவரை அடையாளம் கண்டுபிடிக்க தவறிட்டோன்னு தோணுது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையோட இத பொருத்தி பாருங்க. இனிமேல் உங்க வீதியில, உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல எந்தெந்த இடங்கள்ல இயேசுடைய முகத்தை தேட போறீங்க? இந்த ஆழமான தேடலோடு இன்றைய சிந்தனையை ஒரு கேள்வியோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் உதவி தேவைப்படும் அந்த நபர் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறு அல்ல, அவர் மறைமுகமாக வந்திருக்கும் மாட்சிமை மிக்க அரசர். அவரை நீங்கள் எப்படி வரவேற்கப் போகிறீர்கள்? அருமையான ஆழமான ஒரு சிந்தனை. இந்த எண்ணத்தோடு இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. தருமாவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தருமாவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தருமாவியை கொடுக்கின்றன.
நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் மமக்கு உகந்தவையா இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.